வணக்கம் ஸ்டூடெண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஐசோலேட்டட் சார்ஜ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரவுண்ட் இட். ஒரு ஐசோலேட்டட் சார்ஜ் வைக்கிறோம் நம்ம ஐசோலேட்டட் சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ்னு சொல்கிறோம். இட் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரவுண்ட் இட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ends at நெகட்டிவ் சார்ஜ். இதை பற்றி பின்னாடி நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். An isolated charge produce electric field around it. So if you bring it charge around it, இதை வந்து நம்ம டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லுவோம். டெஸ்ட் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் we keep it as positive always. Some special cases நெகட்டிவ்லும் வைக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இந்த சார்ஜை நம்ம இதுக்கு திஸ் சோர்ஸ் சார்ஜ் Q is a source charge. சோர்ஸ் சார்ஜில் என்ன? which produce electric field. ஸோ இன்னொரு சார்ஜை கொண்டு வந்தோம்னா this is positive, இதுவும் பாசிட்டிவ்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம். ஸோ பை கூலம்ஸ் லா ஃபோர்ஸ் என்ன வரும்? ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். இங்கே ஃபோர்ஸ் வந்து என்ன வரும்? ஃபோர்ஸ் இஸ் அப்போசிங் ஃபோர்ஸில் ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4π epsilon naught into product of this charge and source charge and test charge divided by the distance square in scalar form. ஸோ இதான் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க ரெண்டுத்துக்கு இடையில். ஸோ by which another charge, that is test charge, placed in that region experience electrostatic force. So இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம டெஸ்ட் சார்ஜ் வச்சோம்னா it will experience a force. Source charge, the point charge which produce electric field ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த சார்ஜை தான் நம்ம சோர்ஸ் சார்ஜ்னு சொல்கிறோம். சோர்ஸ் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் பிகர் இன் அமௌண்ட் அண்ட் டெஸ்ட் சார்ஜ் இட் இஸ் வெரி ஸ்மால் சார்ஜ், இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் சார்ஜ். ஏன் இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் சார்ஜ்னு வைக்கிறோம்னா இது பாசிட்டிவ் இருக்கிற போது இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் அக்கார்டிங் டு திஸ். இதுவும் இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும். பட் இது வெரி ஸ்மால் சார்ஜாக இருந்தானா இதுக்கு மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். நம்ம வந்து இதை பற்றி தான் படிக்க போகிறோம். இது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்குற போது இந்த சார்ஜை இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால தான் வெரி ஸ்மால் சார்ஜ் வச்சுருக்கோம். ஸோ தட் த எஃபெக்ட் ஆஃப் இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் சார்ஜ் நெக்லிஜிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட், electric field intensity. What is electric field intensity? So நம்ம இங்கே ஒரு source charge வச்சுருக்கோம். See, it is positive at this point at a distance r, and we bring a test charge from somewhere from infinity c. So this will experience a force. This charge, the test charge will experience a force. Therefore electric field intensity is defined as electrostatic force experienced by whom? By this charge. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டு பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு அரவுண்ட் இட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் starts from positive charge, ends at negative charge, electric field line. So force experienced by test charge divided by force experienced by test charge per unit experienced per unit test charge. That is, you can write it force experience. Force in the direction இருக்கு. force இது பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இதை அப்போஸ் பண்ணும், ரிப்பல் பண்ணும். per unit test charge is the electric field. ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர்? சின்ஸ் ஃபோர்ஸ் ஒரு வெக்டர், அதுக்கு டெஃபினட் டைரெக்ஷன் இருக்குது. ஏ வெக்டர் குவான்டிட்டி டிவைடட் பை ஏ ஸ்கேலர் குவான்டிட்டி. சார்ஜ் வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி. A vector quantity divided by vector scalar quantity is also a vector quantity. Therefore electric field also in the direction of, see ரெண்டு ஒரே direction இருக்கு. Electric field also in the direction of force. In this case
ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம இப்போ டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட், electric field at a point due to a source charge is the force experienced by a test charge. This is test charge. So the source charge இருக்கு, we assume it's positive. So இங்கே நம்ம ஒரு test charge வைக்கிறோம். So this will give a force on this force. So electric field is always from positive to negative. Negative இல்லைன்னா at infinity இருக்கிறது அர்த்தம். So direction of electric field also in this case, a direction of electric field in this case is also along the direction of force experienced by a test charge. So it is a vector quantity and the direction is same as the force experienced by the test charge. Suppose இங்கே நம்ம நெகட்டிவ் சார்ஜ் வச்சோம்னா at a distance r, இங்கே நம்ம நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வச்சோம்னா யூஸ்வலி நம்ம வைக்க மாட்டோம், இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், திஸ் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ் அதை அது பக்கம் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணணும், ஃபோர்ஸ் இன் த டைரெக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ்னா டுவர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஃபோர்ஸ், this is electric field direction. In this case என்ன வரும், if for Q is negative charge, for a negative test charge, the force experienced by the test charge, the force experienced by the test charge is always towards the source charge. So we can write electric field in magnitude, electric field write one of force experienced by test charge is equal to force. ரெண்டு சார்ஜுக்குள்ள force என்ன, 1 by 4 pi epsilon and 0 coulombic force, electrostatic force into product of both the charges divided by the distance square between them and unit vector along this in this direction, along the direction. ஏன்னா இது வெக்டருங்கிற போது இது வந்து ஸ்கேலர் பார்ட்டு. டு மேக் இட் வெக்டர், யூனிட் வெக்டர் along the electric field direction. So நமக்கு எல்லாருக்கும் தெரியும் unit vector of any vector is equal to the vector divided by its modulus. That is the unit vector of vector is equal to the vector divided by E. In this case என்ன பண்ண, electric field எப்படி இல்லை, so electric field divided by Q, force experienced per unit test charge. So electric field is equal to இது cancel ஆகிடும், 1 by in vector form 4 pi epsilon naught into இது cancel ஆகிடுதா, Q divided by R square, R ஓட square into. So the electric field due to a source charge, how much எலக்ட்ரிக் ஃபீல்டு, எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு சோர்ஸ் சார்ஜ் க்ரியேட் பண்ணுறது, எந்த டிஸ்டன்ஸ்லேன்னு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க முடியாது. ஆஸ் டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. அது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறையும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக இந்த சோர்ஸ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், சப்போஸ் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லா பக்கத்துலேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ், this positive charge produce in the region around it, அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். the direction of electric field is from positive to negative charge. இங்கே நெகட்டிவ் இல்லைன்னா இன்ஃபினிட்டியில் இருக்கிறது அர்த்தம். so it means for positive charge electric fields lines starts from the positive charge and moves away from it. so the direction of electric field starts from positive charge and ends at negative charge. therefore பாசிட்டிவ் சார்ஜ் வச்சோம்னா, சப்போஸ் இங்கே சோர்ஸ் சார்ஜ் வச்சுருக்கோம், அது எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது, ஒரு டைரெக்ஷன் மட்டும் எடுத்துக்கோம். சப்போஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லாம் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் திஸ் பாயிண்ட் சி பி, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சோம்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வைக்கணும். டெஸ்ட் சார்ஜ் வச்சோம்னா இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ்ங்கிற போல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து starts from positive charge ends at negative charge. so electric field இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இது எந்த கேஸில், if so test charge
that is test charge. Test chargங்கிறது இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கிறதுனால தான் அதை நம்ம டெஸ்ட் சார்ஜ்னு சொல்கிறோம். வெரி ஸ்மால் சார்ஜ் வைப்போம், பாசிட்டிவ் ஜென்ரலாக பாசிட்டிவ் சார்ஜை வைப்போம். ஸோ if Q is greater than 0, it is positive charge. Positive charge. If Q is greater than 0, na 0 விட அதிகமாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் the force experienced by the force experienced by the test charge due to this charge is in this direction and the electric field also in this direction. That is, if Q is positive, that is Q is greater than 0, the force experienced by the test charge is along the electric field direction. Suppose இங்கே டெஸ்ட் சார்ஜ் வச்சுக்கோம், C பாசிட்டிவ், அண்ட் அட் திஸ் பாயிண்ட் இது எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுறது. அட் திஸ் பாயிண்ட் நம்ம ஒரு நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வச்சோம். என்ன பண்ணோம்? ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்ங்கிறதுனால அது தாம் பக்கம் இழுக்கும். பட் ஃபோர்ஸு வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் என்சைட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் வாட்? ஃபோர்ஸும் electric field anti-parallel direction. Anti-parallel direction. Anti-parallel direction. நம்ம எப்படி போடலாம்? If Q is less than 0, if Q is less than 0, Q is less than 0 அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? That is 0வோட குறைச்சலாக இருந்ததுன்னா அது நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜுங்கிற போது negative test charge was the force experienced by test charge. The force experienced by negative test charge is opposite to that of the direction of electric field. Suppose இதை நம்ம இப்படி இதை பார்க்கலாம். This is force, this is at a distance R plus Q. Plus Q na ஃபோர்ஸு இதுவும் பாசிட்டிவ், ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ப்ரொடியூசிங் சோர்ஸ் சார்ஜ் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இது என்ன பண்ணும்? திஸ் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ், இதை அட்ராக்ட் பண்ணும். திஸ் இஸ் ஃபோர்ஸ் and this is electric field always away from the positive charge. So electric field in this condition, this is Q is less than 0, this is the case, Q is greater than 0. This is the condition of electric field. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது பெரிய க்யூக்கும் சின்ன க்யூக்கும். ஏன்னா பெரிய க்யூ எதுக்கு இங்கே சில புக்கில் Q நாட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க டெஸ்ட் சார்ஜை. டெஸ்ட் சார்ஜ் சி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கிவன் பை நம்ம இந்த ஃபார்மில் எழுதுவோம், scalar formula. Force experienced by unit test charge. So test charge தான் experience பண்ணுது. So E is equal to force in 1 by Coulombic law of force between two charge into இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இதுதான் ஃபோர்ஸு டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ். இங்கே இது போட்டக்கூடாது, இது போடக்கூடாது, சோர்ஸ் சார்ஜ் போடக்கூடாது, டெஸ்ட் சார்ஜ் தான் போடணும். ஸோ தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் கம்ஸ் அவுட் டு பி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught into Q. இதுவும் அடிபற்றும் divided by R square. Or we can say electric field is equal to இங்கே வந்து நம்ம டெஸ்ட் சார்ஜை எடுத்துட்டோம்னா ஃபோர்ஸோட ஈக்குவேஷனில் டெஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டோம்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடச்சிடும். வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இது எடுத்துடக்கூடாது, இது தான் எடுக்கணும். தேர்ஃபோர் electric field at a point due to a source charge is given by force experienced by a force per unit test charge. And force of the equation electric field is a vector quantity. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் குவான்டிட்டினா எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் என்ன? 1 by 4 pi epsilon naught into product of both the charges, source charge and test charge, divided by the distance square. Q charge இருக்குது. At this point we want to P at point P where we keep a first charge. So this is a
positive unit, small, very small amount of positive charge. This is the direction of force and this is the direction of electric field. Since this is also positive and the distance between them, this is the unit vector along the line joining source charge and test charge. So we have to take unit at this point from this test charge in the point. So unit test will be along this direction per unit test charge into force is along this way. ஏன்னா இது வெக்டருங்க போது இதை this is scalar. So R இதுக்கு நம்ம R கேப் எடுத்துக்கிறோம், இந்த டைரக்ஷனில் எடுக்கிறோன்னா this is we only giving force on this one. So we can write electric field in vector is equal to 1 by 4 pi naught. 1 by 4 pi naught epsilon naught நம்ம எப்படி எழுதலாம்? 1 by 4 pi epsilon naught நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் is equal to 9 into 10 to the power 9. Epsilon naught ஓட யூனிட் என்ன? Force is equal to 1 by 4 pi epsilon naught into Q1 into Q2 படிச்சிருக்கோம். ஸோ ஃபோர்ஸ் எப்சிலான் நாட் இங்கே வந்துட்டு Q1 சார்ஜ் ஸ்கொயர், இங்கே ஃபோர்ஸ் இங்கே போய்டும் நியூட்டன் பெர் 1 நியூட்டன். எப்சிலான் நாட்டோட யூனிட் என்ன 1 by epsilon naught is equal to force நியூட்டன், சார்ஜ் இன்ட்டு சார்ஜ் கூலும் ஸ்கொயர் கீழே வந்துடும், கூலும் ஸ்கொயர் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா distance is in meters square and m. Is it right? Okay. So அதோட யூனிட் இது which நம்ம Kல ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். அடிக்கடி நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம இதை இப்படி எடுத்துக்குவோம், K இன்ட்டு இதுவும் இது கேன்சல் ஆகிடும், Q டிவைடட் பை R ஸ்கொயர் இன்ட்டு R unit vector. Unit vector நம்ம எப்படி எழுதலாம்? Unit vector is equal to the vector itself, this vector R vector, and this distance, scalar distance is R, divided by its modulus is equal to R vector divided by R. So therefore we can write electric field vector from this equation is equal to K into Q source charge divided by R square into இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? R யூனிட் வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்? யூனிட் வெக்டர் is equal to the vector divided by this one. So electric field is equal to K into Q divided by R cube into R vector. Since it is a vector, so electric field in scalar form எப்படி எழுதலாம்? In scalar form is equal to electric field. This portion the scalar form is equal to K into Q into R cube. R நம்ம இதை இப்படி எழுதிக்கிட்டாலும் K into Q divided by R square into R capital எடுத்துக்கிட்டா, அல்லது இப்படி எழுதலாம் K into Q divided by R square. Therefore magnitude of electric field is equal to K க்கு பதில் மறுபடியும் நம்ம 1 by 4 pi epsilon naught into source charge divided by R cube. ஏன்னா மேக்னிடியூட் எடுக்கும்போது இந்த வெக்டர் எடுத்துரும், மேக்னிடியூட் எடுக்கிற போது only this portion எடுப்போம், K into Q square. So K into Q square. So this is the electric field in magnitude form. In vector form எப்படி எழுதலாம்? electric field in vector form 1 by 4 pi epsilon naught into Q divided by R square into R cap R 1 by 4 pi epsilon naught into Q by R cube into R vector. ஸோ வெக்டருங்க போது இங்கே வெக்டர் சைன் வரணும், இங்கே வெக்டருங்க போது இங்கே வெக்டர் சைன் வரணும். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி நம்ம எழுதுகிறோம். சப்போஸ் XY டைரெக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, this is X, this is Y. At this point we want to know which is at a distance R, which is at a distance R. So X direction எழுதுறப்போ electric field in the X direction is equal to 1 by 4 pi 0 into Q divided by the distance square. Unit vector along X axis is I cap.
y டைரக்ஷனில் எழுதணும்னா ey is equal to 1 by 4 pi epsilon naught into magnitude எழுதுறோம் into distance square which is at a distance. This is source charge இங்கே இருக்குது, டெஸ்ட் சார்ஜ் இங்கே வச்சுருக்கோம், டெஸ்ட் சார்ஜ் இங்கே வச்சுருக்கோம். இந்த இதை பார்க்குற போது q into this distance square into unit vector along y direction is equal to j cap. எப்படி எழுதலாம்? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் அண்ட் டைமென்ஷனை பற்றி பார்ப்போம். இது என்ன யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் நமக்கு எப்போது ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடுது நீட்லேயோ அல்லது ஐஐடிஜேலேயோ. ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்துருவோம். எஸ், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் given by force per test charge or magnitude எழுதுறோம்னா electric field is equal to force per test charge is equal to electric field is equal to 1 by 4 pi epsilon naught into source charge divided by r square, where r is in meter, SI unit la q வருது, q is equal to charge. So I is equal to q by t. So q என்ன வரும்? q is equal to I into t. சரி, கரண்ட்டுக்கு என்ன வரும்? So dimension of q is equal to current is in ampere, t is in time, timeனா t, at. அதான் dimension. So electric field நமக்கு 1 by 4 pi epsilon naught 0. epsilon naught ஓட வேல்யூ என்ன? epsilon naught வந்து என்ன வரும்? 1 by 4 pi epsilon naught force is equal to 1 by 4 pi epsilon naught into charge divided by distance square, or epsilon naught இது வந்துடும், ஃபோர்ஸ் கீழே வந்துடும், charge into charge square divided by distance square meter square into force na Newton. So epsilon naught oda value, epsilon permittivity of free space is equal to n power minus 1 m power minus 2 n to c square, or 1 by epsilon naught என்ன வரும்? இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவோம், 1 by n minus 1 வரும், n m square c power minus 2. So unit of electric field electric field ன்னு சொல்லலாம், electric field intensity ன்னு சொல்லலாம். So most of the time electric field சொல்லுவோம். electric field னாலே electric field intensity தான். electric field E is equal to 1 by 4 pi epsilon naught into charge divided by r square. So 1 by 4 pi யூனிட் கிடையாது. 1 by epsilon naught ஓட வேல்யூ வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் c minus 2 c ஸ்கொயர், இதோட யூனிட் 1 by epsilon naught இல்லையா, இதுக்கு யூனிட் கிடையாது. சார்ஜ் வந்து c ஸ்கொயர், எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வராது, c டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர், ஆர் இது அடிபட்டுரும், இது அடிபட்டுரும். ஸோ நியூட்டன் per கூலும். இதை நம்ம எப்படி எழுதலாம் டைரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்ட் is equal to force per test charge is equal to force in Newton, charge is in Coulomb. So is the unit. Next, dimension of electric field. Dimension of electric field is now force per charge is equal to a dimension of force, dimension of charge. So dimension of charge as it is கண்டுபிடிச்சிருக்கோம் at. So force is equal to force is equal to mass into acceleration. Mass is in kg, acceleration is meter per second square is equal to kg in the m l t minus 2. இதுதான் ஃபோர்ஸோட டைமென்ஷன். ஸோ ஃபோர்ஸோட டைமென்ஷன் மேலே போடுறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m l t minus 2 divided by dimension of charge is equal to a t is equal to m t மேலே போனிச்சுன்னா t power minus 3 l t power minus 3 into a power minus 1.
So m power 1. So this is a dimension of electric field. Dimension of இதில் கோட்டை விட்டுறக்கூட வெரி சிம்பிள். நம்ம யூனிட்டும் ஈஸியாக நம்ம பண்ணுறோம். அனதர் யூனிட் வரும் வோல்ட் பர் மீட்டர்னு. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். நியூட்டன் பெர் கூலும் சமயத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு நியூட்டன் பெர் கூலம் சம் குவான்டிட்டி நியூட்டன் பெர் கூலம்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வோல்ட் பர் மீட்டர் தான். அதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் as the நெகட்டிவ் கிரேடியன்ட் வோல்டேஜ் இது டிஸ்டன்ஸு மீட்டர் இப்படி வரும். ஸோ இதை பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம நியூட்டன் பெர் கூலும் போவோம். ஸோ திஸ் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒபேஸ் லா ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். அதாவது என்ன, சப்போஸ் இங்கே சார்ஜ் Q ஒன்று இருக்குது, இங்கே சார்ஜ் Q2 இருக்குது, இங்கே சார்ஜ் Q3 இருக்குது. ஸோ இது சோர்ஸ் சார்ஜ் இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும், இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும், இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ண அரவுண்ட் த ஸ்பேஸ். சப்போஸ் இந்த பாயிண்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் செவரல் சார்ஜஸ் பண்ணுன்னா இது இங்கேருந்து அட் எ டிஸ்டன்ஸ் R1 இருக்குது, இது இங்கேருந்து அட் எ டிஸ்டன்ஸ் R2 இருக்குது, இது இங்கேருந்து டிஸ்டன்ஸ் R3 டிஸ்டன்ஸில் இருக்குது. திஸ் இஸ் இதுதான் சோர்ஸ் சார்ஜ்லேருந்து தான் நம்ம இது வரும் யூனிட் வெக்டர். சேமே R2 கேப் R3 கேப். R3 எங்கேருந்து சோர்ஸ் சார்ஜ்லேருந்து தான் வரும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட். சே திஸ் இஸ் த பாயிண்ட் Q. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught into source charge divided by distance square into r cap. So electric field due to source charge at this point, electric field due to this source charge at this point, electric field due to this source charge at this point, electric. So இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுறோம், நம்ம ஒரு டெஸ்ட் சார்ஜை இங்கே வைக்கிறோம். ஸோ total electric field due to this all charge distribution at this point on a unit test charge என்னன்போம். Electric field at a point due to several other charges, that is charge distribution, is vector sum of electric field due to individual charge. Yeah, individual charge vector sum ni சொல்றேன். ஏன்னா electric field has got a direction, it's a vector. So vector sum தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். So இப்போ சொன்னோம், so net electric field at, say this is point P, at net electric field at point P is equal to vector sum of electric field produced by the individual charges. நம்ம இதை 1/4 pi epsilon naught நம்ம 9 into 10 to the power 9 for time being எடுத்துக்கிட்டோம்னா ஸோ 9 into 10 நியூட்டன் meter square C minus 2. So electric field, net electric field என்ன வரும்? ஸோ net electric field, ஸோ அதை நம்ம Kன்னு எடுத்துக்குவோம். ஒவ்வொரு தடையும் போடுறத ஃபைனலாக நம்ம எடுத்த ரிசல்ட்டில் எழுதிக்குவோம். ஸோ net electric field at P, net electric field at P is equal to E1. E1 என்ன வரும்? 1/4 pi epsilon naught due to E1. Source charge is Q1 divided by R1 square into R1 cap plus 1/4 pi epsilon naught into Q2 divided by R2 whole square into R2 cap. In the distance into R cap, in the distance plus 1/4 pi epsilon naught into source charge வரும் by R3 whole square, the distance square scalar into R3 cap. So E net நம்ம இப்படி எழுதிக்கலாம் K. So K 1/4 pi எல்லாத்துலையும் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். is equal to 1/4 pi epsilon naught into Q1 by R1 square plus Q2 by plus R1 cap plus Q2 by R2
square into R2 cap plus Q3 by R3 square into R3 cap. இது 3 சார்ஜஸ்க்கு எடுத்திருக்கோம். ஸோ டியூ டு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் 3 சார்ஜ் இருந்தால் sum of vector sum of all the electric field produced due to this source charges at this point. Suppose n charges இதில் suppose Q1 Q2 Q3 up to n charge Qn வரைக்கும் இருந்ததுன்னா Qn இருந்ததுன்னா நம்ம இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ we can take it இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். E is equal to 1 by 4 pi epsilon naught 1 by 4 pi epsilon naught into 1 by 4 pi epsilon naught நம்ம Kன்னு எடுத்துக்கலாம். K into sigma summation of இது added with இது ஸோ 3 சார்ஜஸ்க்கு. ஸோ I is equal to 0, I is equal to 1, 1லேருந்து 3 வரைக்கும் போது I is equal to 1 to 3, I is equal to 1 to 3 into Q of 1 to 3 I divided by R of I whole square into R of I capital. இப்படி எழுதலாம். where K is equal to 1 by 4 pi epsilon naught 0. ஏன்னா இது காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துடுறோம். ஸோ I is equal to 1ன்னு கொடுத்தோம்னா Q1 by R1 square into R1 cap plus சம்மேஷன்னாலே ப்ளஸ் I is equal to 2ன்னு கொடுத்தோம்னா Q2 R2 square plus R2 cap plus then Q3 I3. In general, if there are n charges, if there are n number of charges, charge distribution இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? A is equal to K into sigma I is equal to 1. n charge இருக்கு இல்லையா? I1 எல்லாத்துக்கும் வரும், அப்புறம் I2 plus I3 plus I4 அப்படின்னு வரும். Q into I divided by R into I whole square into RI cap. இங்கே எனக்கு 3 சார்ஜஸ் இருக்கிறத 3ன்னு போடுறோம். n சார்ஜஸ் இருந்தால் இது எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பர் கூலும். ஸோ சிம்பிளி அட் திஸ் பாயிண்டில் இது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குது, இது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குது, இது எவ்வளோ எல்லாத்தோட வெக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் டியூ டு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு கிடைக்கும்.